உங்கள் எல்லாரையும் என்னோட சகோதரனா நினச்சி ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். உங்களோட முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. யார் அவர்? வேற யார்? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது வெளிநாட்டுக்கு அரசு முறை பயணமாக போயிருக்காரு இல்லையா, அங்கே தான் அந்த பேச்சை போட்டிருக்காரு. என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், அதாவது ஒரு சகோதரத்துவம் வேணும். அந்த சகோதரத்துவம் வேணும்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, உங்களோட முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போடுங்க. நான் ஒன்றும் சாதாரணமாக சொல்லிங்க, இங்கே கொண்டு வந்து போட்டிங்கன்னா உங்கள் முதலீடுகள் எல்லாமே 2 மடங்கா 3 மடங்கா பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் போன சுற்றுப்பயணங்கள் எல்லாத்துலேயும் அங்கே பேசி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வர வச்சு நிறைய வருமானத்தையும் முதலீடுகளையும் பெருக்கியிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் வாங்க, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை தேடி கொண்டு வர்றதுக்காக சிறப்பான உரையாற்றியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு கேட்க வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்திருக்கிறேன். பல்வேறு முதலீட்டு மாநாடுகளையும் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நடத்தி முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கோம். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் ஜெர்மனி பார்ட்னராக இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட கடுமையான முயற்சிகளால் மிக பெரும் தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. ஜெர்மனி நிறுவனங்கள் உட்பட 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவி இருக்கிறதே தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கான சிறந்த சூழல் நிலவுவதற்கு சான்றாக இருக்கிறது.